ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜீரோதால எந்த சார்ட் பயன்படுத்தினா கரெக்டாக இருக்கும் ட்ரேடுக்கு அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ நீங்கள் ஒன்ஸ் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு நிறையா கன்ஃபியூஷன் இருக்கும், சரிங்களா? என்ன அப்படின்னா, இதில் நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 ஃபீச்சர்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் ஃபர்ஸ்ட், இன்றைக்கி கூட எனக்கு ஒரு கேள்வி எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு டிஃபால்ட்டாகவே என்ன வருதுன்னா, ட்ரேடிங் வியூ தான் இருக்குது, சார்ட் ஐக்யூ எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஃபியூச்சரே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஏன் அப்படின்னா, ட்ரேடுக்கு வந்து இப்போ தான் ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. நான் எப்போதும் அடிக்கடி சொல்கிறது, இங்கே இருக்கிற ஃபியூச்சர்ஸை நீங்கள் இம்மிடியேட்டாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ட்ரேட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஃபஸ்ட் ட்ரேட் எடுக்கிறத காட்டிலும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே இருக்க ஃபீச்சர்ஸை கற்றுக்கணும், சரிங்களா? இதில் ஃபர்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இங்கே உங்களோட ஐடி இருக்கும் இந்த டாப் கார்னரில். இந்த ஜீரோதாவோட டிமேட் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த கார்னரில் ஐடி வரும். உங்களுக்கு அந்த லிங்க் வேணும், ஜீரோதாவில் டிமேட் ஓப்பனும் அப்படின்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை நான் கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ண உடனே நேம் வரும், சரிங்களா? இது பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாட் இருக்கும். இந்த டாட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா, இங்கே ட்ரேடிங் வியூ வந்து என்னவா இருக்குது, டிஃபால்ட்டாக இருக்குது. நீங்கள் சார்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஃபால்ட்டாகவே இருக்குது, ஓகேங்களா? இப்போ என்ன கேட்குறாரு அப்படின்னா, எனக்கு வந்து சார்ட் ஐக்யூ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு, சரிங்களா? ஸோ இந்த ஆப்ஷனை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு சார்ட் இங்கே ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும், சரிங்களா? ஸோ ட்ரேடிங் வியூவோட சார்ட் இப்படி இருக்கும், சரிங்களா? சார்ட் ஐக்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும், இவ்வளோதான், சரிங்களா? இப்போ இதில் என்ன அப்படின்னா, முக்கியமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. இப்போது நீங்கள் வந்துட்டு நார்மலாக சார்ட் ஐக்யூ வச்சுருக்கீங்க அப்படின்னா, ரெண்டாவது பாயிண்ட்டு, இதில் நிறையா சார்ட்டோட டைப் இருக்கும், சரிங்களா? பார் சார்ட் இருக்கும், கலர்டு பார் இருக்கும், லைன் சார்ட் இருக்கும். இப்போ லைன் சார்ட்லாம் எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இப்படி பார்த்தா உங்களுக்கு நிறையா கன்ஃபியூஷனாக இருக்கா? ஸோ மார்க்கெட் எங்கே மூவ் ஆகும், ட்ரெண்ட் லைன் வரைகிறதுலே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, லைன் சார்ட் எடுங்க. லைன் சார்ட் எடுத்தீங்க அப்படின்னா இந்த வரைகிற கன்ஃபியூஷன் கொஞ்சம் குறையும். என்ன அப்படின்னா, இப்போ நான் வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். இங்கேருந்து நான் ஒரு லைன் எடுக்கிறேன், சரிங்களா? இப்போ நான் இப்படி மார்க் பண்ணுறேன்ல, இந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணுறேன்ல, எனக்கு நிறைய இடத்துல டச் ஆகுதா அப்படிங்கிறத நான் செக் பண்ணேன். ஒன்ஸ் இங்கேருந்து நான் ஸ்க்ரோல் பண்ணி மேலே எடுத்தேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சிருங்க, பாருங்கள் எவ்வளோ டச் இருக்குது. ஏன் இந்த இடத்துல வந்து இப்படி வந்திருக்கா, இதை வச்சே இந்த இடம் இறங்கும், இந்த இடத்துல வந்து இறங்கும் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ரெசிஸ்டன்ட் ரீச் ஆயிடுச்சு அப்படிங்கிறது இந்த இடத்துல பாருங்கள், சரிங்களா? வந்து இந்த இடத்துல கன்ஃபியூஷன் ஸ்டேட்டஸில் இருக்கா. ஸோ இப்படியான சூழலை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எங்கே அப்படின்னா லைன் சார்ட்டில். அப்போது இந்த கேண்டில் ஸ்டிக், சரிங்களா, இதெல்லாம் கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு கேட்டால் ஜாப்பனீஸ், சரிங்களா? ஸோ இது முக்கியமான பாயிண்ட். அதனால் நீங்கள் நார்மலாக எல்லோரும் பயன்படுத்துகிறது என்ன பயன்படுத்துவாங்கன்னா, கேண்டில் அப்படிங்கிறது தான் பயன்படுத்துவாங்க, சரிங்களா? தேர்டு முக்கியமான பாயிண்ட்டு, நீங்கள் ட்ரேடில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆயிடுவீங்க கொஞ்ச நாளில். அப்போது நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, ஒன்றுக்கும் ஒரு சைடில் போய் நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா, செலக்ட் பண்ண முடியாது. இங்கே என்ன பண்ணுங்க அப்படின்னா, இங்கே ஒரு கீபோர்டு மாதிரி இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ஷார்ட்கட்டும் இங்கே வந்துடும், சரிங்களா? இந்த ஷார்ட்கட் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு, சரிங்களா, ஒரு பேஜை டக்குன்னு லெஃப்ட்டில் எடுக்கிறதுக்கு என்ன, ரைட்டில் எடுக்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்துடும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வெர்டிக்கல் லைன் போடுறதா இருந்தாலும் சரி, மல்டிபிள் சார்ட் ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த ஷார்ட்கட் எல்லாமே ரொம்ப முக்கியமானது. அப்புறம் ஃபோர்த்து பாயிண்ட், இருக்கையிலே ஒரு அற்புதமான ஃபீச்சர்ஸ் இருக்குது, சரிங்களா? இப்போது இதில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் நம்ம ட்ரா பண்ணுமா. 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இங்கே என்ன பண்ணுவோம், நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் இந்த மாதிரிலாம் ட்ரா பண்ணுவோம். நம்ம என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து இப்படி டக்குலாம் கீழே விழாது, சரிங்களா? ஸோ நம்ம இதில் இப்படி லைன் ட்ரா பண்ணி வச்சுருப்போம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் மார்க்கெட் இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா சப்போர்ட் 1 அப்படின்னு வச்சுருப்போம். இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா சப்போர்ட் 2, இது வந்து என்ன அப்படின்னா சப்போர்ட் 3, சரிங்களா? அப்போ நம்ம ஒரு லெவல் மார்க் பண்ணி வச்சுருப்போம், இங்கெங்கெல்லாம் மார்க்கெட் அகெயின் டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ரெசிஸ்டண்ட்டுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே கட் பண்ணிடுச்சு மார்க்கெட் அப்படின்னா இங்கே
நம்ம என்ன பண்ணுவோம், ரெசிஸ்டன்ட் லெவலில் மார்க் பண்ணுவோம். சரிங்களா, ரெசிஸ்டன்ட் 1, ரெசிஸ்டன்ட் 2, நான் ஜஸ்ட்டு சும்மா ஷோ பண்ணுறேன். சரிங்களா, ரெசிஸ்டன்ட் 3. ஸோ இந்த லெவலெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியதோ மேனுவலாக செக் பண்ண வேண்டியிருக்கும். இப்போது நம்ம ஃபாஸ்ட்டாக ட்ரேட் பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே நீங்கள் என்ன ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுறீங்களோ ஜீரோத்தால் இந்த ஆப்ஷன் பக்கம் வந்துடுங்க. ஓகேங்களா, என்ன ஸ்டாக்லேயோ என்ன இண்டெக்ஸில் பண்ணாலும் சரி, இதில் வந்துட்டீங்க அப்படின்னா கீழே டெக்னிக்கல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை இந்த பேஜுக்கு எடுத்துகிட்டு வரும். சரிங்களா, இந்த பேஜ் ரொம்ப முக்கியமான சொன்னால நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறத காட்டிலும் இது உங்களுக்கு கிளியர் கட்டாக ஒரு வியூ கொடுத்துரும். இது வந்து இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு சிக்னல் கொடுக்கறது தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக மொத்தம் இதில் கிளியராக பார்த்தீங்க அப்படின்னா 27 இண்டிகேட்டர் இருக்கும். ஸோ இதுவே உங்களுக்கு சொல்லிடும் இந்த பர்டிகுலரான ஸ்டாக்கு மேலே போகிறதுக்கு எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது 2 இண்டிகேட்டர் தான் சொல்லுது. பியரிஷ் அப்படின்னா கீழே இறங்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. இப்போது இந்த 1 hour டே நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்விங் ட்ரேடிங்க்கு போயிருங்க. இந்த 30 minutes 15 10 minutes இருக்குல்ல, இதெல்லாம் இன்ட்ராடேக்கு பயன்படுத்துங்க. இந்த 1 minute 3 minute இந்த 5 minute இது எல்லாமே ஸ்கேல்பிங். நீங்கள் ஒரு ட்ரேடை எடுத்துட்டீங்க அப்படின்னா 3 to 5 minutes க்ளோஸ் பண்ணிடுங்க. இது உங்களுக்கு லெவல் சொல்லிடும். இந்த இடத்த நீங்கள் மார்க் பண்ணிங்க அப்படின்னா கீழே அது சொல்லும் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் எங்கே இருக்குது, அடுத்தடுத்த லெவலில் எங்கே இருக்குது அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு இது என்னென்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ட்ரேடில் நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் மட்டும் கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ண தெரிஞ்சுட்டு அப்படின்னா இந்த ஃபியூச்சர்ஸ் வந்து நல்ல ஃபியூச்சர்ஸ். இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ் ரேஷியோ அப்படிங்கிறது நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா 5வது பாயிண்ட், கடைசி பாயிண்ட், ஆப்ஷன்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் போய்ட்டு என்எஸ்சி வெப்சைட்டில் தனியாக போய் ஸ்டாக்கெல்லாம் செக் பண்ண வேண்டியிருக்கும். இதிலே என்ன வரும் அப்படின்னா இப்படி ஆப்ஷன் செயின் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த க்ரீக்ஸ் எல்லாம் படிப்பீங்க. அதாவது டெல்டா வேல்யூ என்ன, தீட்டாவோட வேல்யூ என்ன, வேகா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தீட்டா அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து ஆப்ஷன் பையருக்கு வந்து மார்க்கெட்டில் மொமெண்டமே இல்லை அப்படின்னா வேல்யூஸ் மைனஸில் போகும். சரிங்களா, அந்த 100ல் இருக்கிற ப்ரீமியம் வந்து கரையும். அது எவ்வளோ பர்சன்டேஜ் கரையும் அப்படிங்கிற டீட்டெயில்டு இது எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு முக்கியம்தான். ஓஏ டேட்டா இது எல்லாமே வந்துடும். சரிங்களா, 3 மாதத்துக்குள்ளே கான்ட்ராக்டை பார்க்குற விஷயங்கள் எல்லாமே இந்த இடத்துக்குள்ளேயே வந்துடும். அப்போது இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் தெரிகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ கவனமாக பாருங்கள். நிறையா ஃபியூச்சர்ஸ் இருக்கும் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும். ஒன்றையும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணாலே தெரிஞ்சுக்கிட்டாலே அடுத்தடுத்து ட்ரேடிங்க்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணலாம், கன்வீனியண்ட்டாகவும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு அடுத்து ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ண தெரிவிக்க மறந்துடாதீங்க. கண்டிப்பாக நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா, தேங்க்யூ கைஸ் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய், டாட்டா.